ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக என் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் லாங் ஹேர் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். அந்த லாங் ஹேருக்கு கொஞ்சம் டிங்கரிங் பண்ண வேண்டிய வேலை வந்துருச்சு. அதுக்கு நான் சூஸ் பண்ண இடம் தான் ஆவடி அடுத்த வேல்டெக்கில் இருக்கிற ஹைலைட்ஸ் அஃபோர்டபுள் மென்ஸ் சலூன். வேல்டெக் வீராபுரம் மோரை பகுதியிலேயே லார்ஜஸ்ட் மென்ஸ் சலூன் இவங்கள் தாங்க. அந்த மென்ஸ் சலூனில் சர்வீஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் நான் போயிருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். அவங்களோட ஃபுல் சர்வீசஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சலூன் ஓப்பன் பண்ணி 2 months தான் ஆகுதுங்க. ஸோ இதில் சில ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்தது. அந்த ஆஃபர்ஸ் என்னன்றது அந்த ஹைலைட்ஸ் மென்ஸ் சலூனோட ஓனர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உள்ள என்ட்ரு ஆன உடனே அவங்க ரிசப்ஷன் டேபிளில் சர்வீசஸ் மெனு கார்டு வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு ரேட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோவன்னு சொல்ல முடியாதுங்க. அவங்க ஆம்பியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப ப்ரீமியமான சர்வீசஸ் அட் அஃபோர்டபுள் காஸ்ட் தான் வச்சிருந்தாங்க. இவங்க வந்து ஜஸ்ட் 99 rupeesக்கு ஹேர் கட்டும் அண்ட் 49 rupeesக்கும் ஷேவிங்கும் வந்துட்டு பண்ணுறாங்க. இவங்களோட சலூனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 full time ஸ்டைலிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சலூனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 4 சலூன் சேர்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலி வெயிட்டிங் ஏரியாவும் வந்துட்டு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆம்பியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்தது. வணக்கம், ரஞ்சித் இன்ஃபோ யூடியூப் சேனலுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து பிரியா காமேஸ்வரன். நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட் அஃபோர்டபுள் மென்ஸ் சலூனில் இருக்கேன். இந்த சலூன் வந்து ஃப்ரான்ச்சைசி பார்ட்னராகவும் நாங்கள் எடுத்துருக்கோம். விஆர் சதீஷ் குரூப் அவங்ககிட்டேருந்து நாங்கள் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னராக எடுத்துருக்கோம். இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா 2 months தான் ரன் பண்ணிட்டுருக்கோம். ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து அவங்ககிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த மோரையிலே வந்து நம்மளுடைய ஹைலைட் அஃபோர்டபுள் மென்ஸ் சலூன் வந்து ஒரு ப்ரீமியமான அஃபோர்டபுள் ரேஞ்சில் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ கரண்ட்டாக என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு? இந்த வரைக்கும் ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம். நியூ இயர் வரைக்கும் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம். 1000 above வந்து சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 yearக்கு ஃப்ரீ ஹேர் கட் வந்து கொடுக்குற முறையில் 3 members செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அன்லிமிட்டட் ஹேர் கட் 1 year. அன்லிமிட்டட் ஹேர் கட் ஒரு மந்த்துக்கு 3 times கூட வந்து பண்ணிக்கலாம் அன்லிமிட்டட். ஸோ நம்ம ஷாப் வந்து ஸ்ட்ரிக்ட்லி மென்ஸ் தான். விமென்ஸ் அலௌடு கிடையாது. கிட்ஸ் கூட ஃபீமேல் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட்லி மென்ஸ் தான். கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 years லேடிஸ் வந்து அலோவ் பண்ணுறீங்க. ஷாப் ஓப்பனிங் டைம், க்ளோசிங் டைம்? ஷாப் ஓப்பனிங் டைம் வந்து 8 o'clock ஓப்பன் பண்ணுவோம். க்ளோசிங் டைம் 9:50 to 9:30 வரைக்கும் க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே. ஷாப் ஆல் டேஸ் ஓப்பனா? ஆமாம், ஆல் டேஸ் ஃபுல் டே ஒர்க்கிங் இல்லை ஷாப். ஓகே. மற்ற ஹேர் சலூனுக்கும் நம்ம ஹேர் சலூனுக்கும் என்ன ஸ்பெஷல் சர்வீசஸ் ஏதாவது இருக்கா? ஸ்பெஷல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வர கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரொவைட் பண்ணுறது, ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்து நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அதே மாதிரி சர்வீஸும் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கூகுள் ரிவ்யூஸ் பார்த்த நிறைய பேர் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. கூகுள் ரிவ்யூஸ் பார்த்துட்டு வந்து வராங்க. கண்டிப்பாக நிறைய பேர் வந்துட்டு இந்த ஷாப் வந்து நல்லா சூப்பராக இருக்குது, ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி தான் நிறைய ரிவ்யூஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. கமெண்ட்ஸ்லையும் அந்த மாதிரி தான் வந்துட்டு சூப்பராக போயிட்டு இருக்கு. ஹோம் சர்வீஸ் எதாவது பண்ணுறீங்களா? ஹோம் சர்வீஸாக கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 members ஹோம் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். பிரைடல் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பிரைடல் சர்வீஸ்னா ஸ்பாட்டுக்கே போவீங்களா? ஆமாம், ஸ்பாட்டுக்கே போவோம். நம்மளுடைய ஒர்க்கர்ஸ் வந்து 2 பேர் அங்கே இருக்கிற மாதிரி ப்ரீமியமான ஆம்பியன்ஸில் வெரி அஃபோர்டபுளான காஸ்ட்டில் இங்கே வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தால் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறீங்களா? ஒரு வேளை சில பேர் பிஸியாக இருப்பாங்க, எனக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்தால் டைம் உங்களால் மேனேஜ் அந்த மாதிரி சர்வீஸ் தான் 10 to 5 minutes கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அவங்க வந்து இல்லை கஸ்டமர்ஸ் இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் பண்ண மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு கரெக்டான சர்வீஸ் வந்துடும். நான் வந்து லாங் ஹேர் மெயின்டைன் பண்ணுறதுனால இப்போதைக்கு ஹேர் கட் பண்ணவோ இல்லை ஷேவிங் பண்ணவோ இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக கிடையாது. இருந்தாலும் லாங் ஹேர் விடும்போது கொஞ்சம் ஹேர் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக வந்துட்டு லைட்டாக வந்து எட்ஜஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு பியர்டை கொஞ்சம் ஷேப் எடுத்துகிட்டு போகலாம் தான் நான் வந்திருந்தேன். நான் வரும்போது எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு கிடையாது. நான் வந்துட்டு ஸ்டைலிஸ்ட் கேட்டே வந்துட்டு என்னோடய ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீயே ஏதாவது பண்ணி விடுப்பா லைட்டாக, ஆனால் பியர்டு மட்டும் ட்ரிம் பண்ணாதான் லைட்டாக வந்து ஷேப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டைலிஸ்ட் வந்துட்டு எனக்கு பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணார் ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னால். ஸோ நீங்கள் லாங் ஹேர் விடுறதுனால எட்ஜஸை மட்டும் நான் ட்ரிம் பண்ணி விட்றேன். அது உங்கள் ஹேர் பக்காவாக வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து பியர்டை வந்துட்டு சைடில் மட்டும் ட்ரிம் பண்ணி விட்றேன், கீழே பாட்டம் வரைக்கும் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தார். அப்படியே பேச்சு கொடுத்துட்டு நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும்.
நான் லாங் ஹேர் மெயின்டைன் பண்ணி பல வருஷம் வச்சுங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் முடிச்சுட்டு வெளில வரும்போது லாங் ஹேர் வச்சிருந்தேன். மறுபடியும் லாங் ஹேர் ஒரு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லாங் ஹேர் ப்ளஸ் லாங் பேர்ட். ஸோ அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அடிக்கடி உங்கள் சேனலில் வரும். ஸோ அப்படி உங்களுக்கு ஹேர் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் அண்ட் இன்புட்ஸ் வேணும் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் அந்த ஹேர் கலரிங்கும் நான் பண்ணியிருந்தேன். நேச்சுரலாக ஹென்னா வச்சு ஹேர் கலரிங் பண்ணியிருந்தேன் வீட்லேயே. இந்த வீடியோ லிங்க் மேலே நான் இன்ஃபோவில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளே நேச்சுரலான ஹென்னா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா இவங்க டை அப்ளை பண்ணுவாங்களாம் நான் கேட்டிருந்தேன். அதுக்கும் நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் பாஸ். அதுக்கு வந்து 200 rupees சார்ஜ் ஆகும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளே வந்துட்டு ஹேர் கலரோ இல்லை ஹென்னாவோ கொண்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணியும் விடுறாங்க. அதுக்கு வந்து கிட்ட 2 hours ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது நேச்சுரலாக உங்கள் ஹோம்மேட் ஹேர் டை அப்ளை பண்ணணும், ஃப்ரீயாக வந்துட்டு சலூனில் அப்ளை பண்ணிக்கலாம்னா நீங்கள் இங்கே வந்து அதை ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்களோட ஹேர் கலர்ஸும் வச்சுருக்காங்க. ப்ளஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்தாலும் அவங்க அப்ளை பண்ணி விடுறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஹேர் சம்மந்தப்பட்ட வீடியோ ஏதாவது போஸ்ட் பண்ணணும்னா கமெண்ட்டில் போய் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் அதை நான் ட்ரை பண்ணி உங்களுக்காக நான் போடுறேன். அடுத்து இந்த வீடியோவில் என்னோடய ஃபேவரட் பார்ட்டே என்னோட பேர்டு தான். ஸோ பேர்டை வந்துட்டு நான் ரொம்ப ஆசையாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். அதை ரொம்ப மொக்கையாக பண்ணாமல் ஓரளவுக்கு ஷேப் எடுத்து நீங்கள் கரெக்டாக பண்ணி விட்டுருங்க பாஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்கு கீழெல்லாம் வந்துட்டு நான் லாங் பேர் விடும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து விட்டுறேன். ஸோ அப்படியே சைடில் வந்து ட்ரிம் டவுன் பண்ணி உங்களுக்கு ஷேப் பண்ணி விட்டுறேன். அது உங்களோட ஹேர் ஸ்டைலுக்கும் உங்களோட ஃபேஸ் கட்டுக்கும் நல்லா சூட்டாகவும் சொல்லியிருந்தாரு. சரி ஓகே உங்கள் இஷ்டம் எதனா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இந்த பேர்டுக்கு லைனிங் எடுக்கும்போது வந்து சைட் லைனிங் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கீழே எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து ஸ்டைலிஷ் வந்துட்டு இதுக்கு மேலே கீழே எடுத்திங்கன்னா லைனிங் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ கரெக்டாக அந்த லைன்லேயே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப டாப்பாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கீழே இருக்கீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது சொல்லியிருந்தாரு. ஸோ அது எப்படி இருக்குன்னு அவுட்புட்டில் ஃபைனலாக பார்க்கலாம். இந்த பியர்ட் போர்ஷனில் நான் தான் ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டு அவருக்கு 2 பக்கமே காரில் ரவுண்ட் ஷேப் எடுத்து விடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் பாஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்மளோட ஹேர் ட்ரிம்மிங் ப்ளஸ் பியர்ட் ட்ரிம்மிங் போர்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ கிட்டத்தட்ட இது முடிக்கிறதுக்கு 45 minutes ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சர்வீசஸ் வேணாலும் எங்கள் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன், அவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சர்வீசஸ் எல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஆம்பியன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நிறைய ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் அவங்க நம்பர் கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக நான் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்தா என்னோட ஃபைனல் அவுட்புட்டுங்க. ஸோ நான் யூஸ்வலாக வந்துட்டு தலையை இப்படி தூக்கி தான் சீவுவேன். அப்போ தான் வந்துட்டு ஹேர் பேண்ட் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேரை இப்படி தூக்கி சீவுறதை விட ஹேரை நான் லூஸாக விடுறது தான் எனக்கு எந்த வாட்டி பிடிச்சிருந்தது. அதை நான் உங்களுக்கு செஞ்சு கட்டுற பாருங்கள். ஸோ இது எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 ஆப்ஷன்லுமே எது பெஸ்ட்டாக இருந்ததுன்னு பார்த்துட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எந்த மாதிரி போடுற எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்கள்.